தாய் வீடு நவம்பர் 2025. ஈழத்தில் தமிழ் பௌத்தர்கள். அத்தியாயம் 14. செல்வநாயகி ஸ்ரீதாஸ். இதுவரை 1. ஈழத்து வரலாற்று நூலாக கருதப்படும் மகாவம்சத்தின் உண்மைத்தன்மை ஆராயப்படுகிறது. 2. மகாவம்சத்தின் முதல் 4 அத்தியாயங்களிலும் கூறப்படும் வடநாட்டு அரச பின்னணி, பௌத்த மதமும் அதன் பிரிவுகளும் ஏற்படுத்துவதற்கான பின்புலத்தை விளக்குவதாக இந்நூலுக்கு முகவுரையாக இது அமைந்திருக்கின்றது. 3. அசோகன் முடிசூடிக் கொண்ட போது புத்தர் நிர்வாணம் அடைந்து 218 ஆண்டுகள் ஆகிவிட்டன. அசோகனே பௌத்த மத வளர்ச்சியில் பெரும் பங்கு கொண்ட மன்னனாவான். தேரவாத மரபு முதல் 100 ஆண்டுகளில் ஒன்றாகவும் ஒன்றுபட்டதாகவும் இருந்தது. அதன் பின் பிற தர்ம கோட்பாடுகள் எழுந்தன. 5. மகாவம்சத்தின் 5ஆம் அத்தியாயம் 3ஆம் மகாசபையுடன் முற்றுப்பெறுகிறது. 6. அசோக சக்கரவர்த்தியின், அதாவது அசோகனது காலம் பொது ஆண்டுக்கு முன் 3ஆம் நூற்றாண்டு. இக்கால பகுதியில் எழுந்த அசோகனது கினார் 2ஆம் பாறை கல்வெட்டு வாசகங்களில் ஈழம் தம்மபரணி என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அசோகன் தனது ஆட்சிக்கு உட்பட்ட பகுதிகள் மட்டுமல்லாது சுதந்திரமாக இருந்த நாடுகளான சோழ, பாண்டிய, சத்ரபுத்திர, அதாவது அதியமான், நெடுமான், அஞ்சியன் ஆட்சிக்குட்பட்ட பகுதி, சேர, தர்மபரணி அதாவது ஈழம் முதலான நாடுகளுக்கும் சிகிச்சை அளிக்கப்பட வேண்டும் என்று இக்கல்வெட்டு வாசகம் குறிப்பிடுகிறது. எனவே அசோகன் காலத்தில், அதாவது பொது ஆண்டுக்கு முன் 3ஆம் நூற்றாண்டில் ஈழத்தில் பௌத்தம் பரப்புவதற்கான முயற்சி நடைபெற்றிருக்கிறது என்பது உறுதி. விஜயனுக்கும் யக்ஷினியான குவன்னாவுக்கும் பிறந்த பிள்ளைகளின் வழித்தோன்றல்களே புலிந்தர்கள். 7. விஜயனின் பிறப்பு பற்றி குறிப்பிடும் கதை இங்கு கருத்தில் கொள்ளப்பட வேண்டியது. விஜயன் சிங்கத்திற்கும் இளவரசி ஒரித்திக்கும் பிறந்த மகனாக அறியப்படுகிறான். அவன் பிறப்பில் ஒரு சிங்கத்தின் பங்கு உண்டு என்று இது கவனிக்கத்தக்கது. இது சாத்தியமா? இது நடைமுறை சாத்தியமாக இல்லாதிருந்தாலும் இன்று வரை இலங்கையின் வரலாற்று சின்னங்களில் இந்த சிங்கம் ஆட்சி பெற்றிருக்கிறது. இது மகாவம்சம் கூறும் கதைகளின் தாக்கமா? சிந்திக்க வேண்டியது. 8. விஜயனின் புறப்படம் பற்றிய கருத்து வேறுபாடு காணப்பட்டாலும், அதாவது அவன் பிறந்த இடம் சிங்கப்புர என்பது வங்காளம், அசாம் அல்லது ஒரிசாவாக இருக்கலாம் என்று கருதப்பட்டாலும், தற்போது ஆய்வாளர்கள் மத்தியில் அவன் பிறப்பிடம் ஒரிசா என்பதில் ஒரு ஒருமைப்பாடு காணப்படுகிறது. 9. மகாவம்சம் இலங்கையின் பழங்குடி மக்கள் பற்றி அதிகம் பேசவில்லை. விஜயன் இலங்கைக்கு வருவதுடன் தான் இலங்கை வரலாறு தொடங்குகிறது. இலங்கையின் முதல் மன்னனாக இவன் கூறப்படுகிறான். விஜயன் இலங்கைக்கு வரும் போதே இலங்கையில் இனக்குழுக்கள் இருந்திருக்கின்றன என்பது பற்றி மகாவம்சம் கூறுகிறது. விஜயனின் முதலாவது போர் ஒரு இனக்குழுவினருடன் தான் நடைபெற்றிருக்கிறது என்பது பற்றி மகாவம்சம் 7ஆம் அத்தியாயம் குறிப்பிடுகிறது. தொடர்கிறது. மகாவம்சம் 8ஆம் அத்தியாயம்.
விஜயனுக்கு மகன் இல்லாத காரணத்தால் அவனது சகோதரன் சுமிதனின் மகன் பாண்டுவசுதேவன் அரசனாக நியமிக்கப்பட்டான். அவன் சாக்கிய அமிதோதனின் மகனான சாக்கிய பாண்டு என்னும் வட இந்திய மன்னன் மகளான பத்ரகாஞ்சனா என்பவளை மணந்தான். அரசி 10 பிள்ளைகளையும் ஒரு பெண்ணையும் பெற்றாள். மூத்தவன் அபயன், இளையவள் சித்ரா. இவள் பிள்ளைகள், அதாவது சித்ராவினுடைய பிள்ளைகள் ஆட்சியை கைப்பற்றுவதற்காக மாமன்மாரை கொள்வார்கள் என்று சாஸ்திரிகர்கள் கூறினார்கள். இது எமது கிருஷ்ணன் ஹம்சன் கதை போல இருக்கிறது. உரிய காலத்தில் சித்ரா சிறையில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டாள். அவளது சிறை வாயில் மன்னன் படுக்கை அறை ஊடாகவே அமைக்கப்பட்டிருந்தது. சித்ரா மனிதர்களை பித்து பிடிக்க வைக்கும் அழகி. இதனால் அவள் உன்மத்த சித்ரா என்று அழைக்கப்பட்டாள். பத்ரகாஞ்சனாவின் சகோதரர்களில் ஒருவனை தவிர ஏனையோர் இந்தியாவில் இருந்து இலங்கையை வந்தடைந்தனர். இவர்கள் அரசன் அனுமதியுடன் தாம் விரும்பிய இடங்களில் தங்கி வாழ்ந்தார்கள். அவரவர் வாழ்ந்த இடங்கள் அவரவர் பெயரால் விஜித்த கிராமம், திகாயு கிராமம், ரோஹணா என்று அழைக்கப்பட்டன. இலங்கை அரசன் பாண்டுவசுதேவன் தன் மூத்த மகனை உபராஜனாக பட்டம் சூட்டினான். திக காமினி என்னும் திகாயுவின் மகன் சித்ராவை பற்றி கேள்வியுற்று அவளிடம் ஆசை கொண்டு உபதேச கிராமத்தை அடைந்தான். அரசன் அவனை உபராஜனுடன் இணைந்து பணியாற்ற நியமித்தான். ஒரு நாள் சித்ரா பலகனி வழியாக இவனை கண்டாள். அவன் தன் மாமன் மகன் என அறிந்தால் அவன் மேல் தான் கொண்ட விருப்பத்தை பணிப்பெண்ணுடன் பகிர்ந்து கொண்டாள். பணிப்பெண்ணின் உதவியுடன் காமினி இரவு நேரத்தில் நூலாணி வழியாக மேலே ஏறி ஜன்னலை உடைத்து அறைக்குள் நுழைந்து அவளுடன் கூடியிருந்தான். அவன் அப்படி அடிக்கடி வந்து போனான். அந்த அறைக்கு வேறு பாதை இல்லாத காரணத்தால் அவனை யாரும் கண்டுகொள்ளவில்லை. சித்ரா கர்ப்பவதியானாள். மன்னன் காதுக்கு இந்த விடயம் எடுத்து செல்லப்பட்டது. மன்னனும் அவனது மக்களும் கலந்து காமினியையும் தம்முடன் இணைத்துக் கொள்ள முடிவு செய்து அவனை சித்ராவுக்கு மனம் முடித்து வைக்க தீர்மானித்தார்கள். ஆண் குழந்தை பிறந்தால் கொன்று விடுவதாக கூறி அவனுக்கு திருமணம் செய்து கொடுத்தார்கள். குழந்தை பிரசவிக்கும் நேரத்தில் காமினியின் பணியாட்களாக சித்தன் என்னும் இடையனும் காலவேலன் என்னும் அடிமையும் இருந்தார்கள். சந்தேகத்தின் பேரில் இவர்கள் இருவரும் கொல்லப்பட்டார்கள். அவர்கள் யட்சர்களாக மறுபிறவி எடுத்து கருவில் இருந்த குழந்தையை காத்து வந்தார்கள். பாண்டு அபயன் சித்ரா பணிப்பெண்ணின் உதவியுடன் பிரசவம் நெருங்கும் மற்றொரு பெண்ணை கண்டறிந்தாள். சித்ராவுக்கு ஆண் குழந்தை பிறந்தது. பணிப்பெண் குழந்தையை கூடையிலே வைத்து இன்னல்களை கடந்து துவார மண்டலத்துக்கு கொண்டு சென்றாள். ஏற்கனவே செய்திருந்த ஏற்பாட்டின்படி குழந்தையை அவளிடம் ஒப்படைத்தாள். மற்ற பெண்ணுக்கு பெண் குழந்தை பிறந்தது. குழந்தைகள் இடம் மாறின. சித்ராவுக்கு பெண் குழந்தை பிறந்தது கேட்டு
ராஜகுமாரர்கள் திருப்தி அடைந்தார்கள். ஆண் குழந்தைக்கு தாத்தா பெயருடன் மூத்த மாமன் பெயரை இணைத்து பாண்டு அபயன் என்று பெயரிட்டார்கள். பாண்டு அபயன் பிறந்த போது 30 வருடம் அரசாண்ட இலங்கை அரசன் பாண்டு வசுதேவன் இறந்தான். ஆண் குழந்தைக்கு 7 வயதான போது அவனது இருப்பு பற்றி மாமன்மார்கள் தெரிந்தார்கள். மாமன்மார் ஒரு குறிப்பிட்ட குளக்கரையில் விளையாடி கொண்டிருக்கும் குழந்தைகள் அத்தனை பேரையும் கொல்லுமாறு ஆட்களை ஏவினார்கள். குளத்து நீரில் ஒரு மரம் இருந்தது. அந்த மரத்தில் இருந்த பொந்து நீரின் அடியில் காணப்பட்டதால் அது பற்றி பாண்டு அபயனை தவிர யாருக்கும் தெரியாது. பாண்டு அபயன் விளையாடும் போது அந்த பொந்தில் நீண்ட நேரம் ஒளிந்திருந்து வெளியே வருவான். ராசகுமாரர்களின் ஆட்கள் வந்த போதும் பாண்டு அபயன் தன் உடைகளையும் எடுத்துக்கொண்டு அந்த பொந்தினுள் நுழைந்து மறைந்து கொண்டான். பாண்டு அபயனை கொல்ல வந்தவர்கள் ஆடைகளையும் சிறுவர்களையும் எண்ணி சரிபார்த்து கொண்டு அவர்களை கொன்று மன்னனிடம் சிறுவர்கள் அனைவரும் கொல்லப்பட்ட தகவலை தெரிவித்தார்கள். அரசனின் ஆட்கள் சென்ற பின் பாண்டு அபயன் வீட்டிற்கு, அதாவது அவனது வளர்ப்பு தந்தையின் வீட்டிற்கு சென்றான். 12 வயது வரை அங்கு வாழ்ந்து வந்தான். மீண்டும் மருமகன் உயிருடன் இருப்பதை மாமன்மார் அறிந்து இடையர்கள் அனைவரையும் கொல்லும்படி ஆட்களை அனுப்பினார். இடையர்களிடம் மான் ஒன்று அகப்பட்டிருந்தது. மானை சுடுவதற்காக நெருப்பு எடுத்து வரும்படி பாண்டு அபயனை ஊருக்குள் அனுப்பினார்கள். வீடு சென்ற பாண்டு அபயன் வளர்ப்பு தந்தையின் மகனிடம் தன் கால் புண்ணாகிவிட்டு இருப்பதால் நீ நெருப்பை இடையர்களிடம் எடுத்துச் செல், உனக்கு வாட்டிய இறைச்சி கிடைக்கும் என்று கூறி அவனுக்கு ஆசை காட்டி நெருப்புடன் அவனை அனுப்பி வைத்தான். இடையர்களை கொல்ல வந்தவர்கள் வந்த வேலையை முடித்துக் கொண்டு மாமன்மாரிடம் செய்தி சொன்னார்கள். பாண்டு அபயனுக்கு 16 வயதாயிற்று. அப்போது பாண்டு அபயன் உயிரோடு இருக்கும் செய்தி மாமன்மார்களுக்கு மீண்டும் தெரிய வந்தது. பாண்டு அபயனின் பெற்ற தாய் பாண்டு அபயனை பாதுகாப்பான இடத்துக்கு இட்டுச் செல்லும்படி வளர்ப்பு தந்தையிடம் கேட்டு அவனுக்கு பணமும் அனுப்பினாள். வளர்ப்பு தந்தை இத்தகவலை பாண்டு அபயனுக்கு அறிய தந்து அவனை ஒரு அடிமையுடன் பந்துலகா மக என்னும் கிராமத்தில் வசித்த பண்டுலா என்ற பணக்கார பிராமணன் ஒருவனிடம் அனுப்பினான். பண்டுலா வேதம் கற்றவன். பண்டுலா பாண்டு அபயனிடம் நீ அரசனாகி 70 வருடம் ஆட்சி செய்வாய், எனவே அதற்குரிய கலைகளை கற்றுக்கொள் என்று கூறி அவனும் அவன் மகனும் பாண்டு அபயனுக்கு அவற்றை கற்பித்தார்கள். அவனும் விரைவில் கற்று தேறினான். அவர் படை திரட்டுவதற்காக 100,000 பணம் கொடுத்தார். 500 பேர் படையில் சேர்க்கப்பட்டதும் யார் கைப்பட்டதும் இலைகள் தங்கமாக மாறுகின்றனவோ அவளை உன் ராணியாகவும் என் மகன் சந்தனை அரச குருவாகவும் கொள் என்று கூறினார். இளவரசனான பாண்டு அபயனும் படையுடன் புறப்பட்டான். வழியில் மேலும் 700 படை வீரர்களையும் பொருட்களையும் திரட்டி கொண்டான். பாண்டு அபயனின் மாமன்மாரில் ஒருவரான கிரிகண்ட சிவன் பாண்டு வசுதேவனால் அளிக்கப்பட்ட பிரதேசத்திலிருந்து வரி பெற்று வந்தான். இவன் மகள் பாலி என்னும் இளவரசி பேரழகி. அவள் தொட்டது பொன்னாகும். அதனால் பாலி ஸ்வர்ணபாலி என்னும் பெயர் பெற்றாள்.
அவளை பாண்டு அபயன் சந்திக்கிறான், காதல் கொள்கிறான். அவள் எல்லோருக்கும் உணவளிக்கும் போது உணவு பாத்திரத்தில் உணவு குறையவே இல்லை. பாண்டு அபயன் அவளை தன் வாகனத்தில் தூக்கிச் சென்றான். இது இந்த பகுதி அமுத சுரபியின் கதை போல காணப்படுகிறது. இதிகாசங்கள், புராணங்களில் சில சம்பவங்கள் மீண்டும் மீண்டும் எடுத்து வரப்படுகின்றன என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது. போர் மூண்டது. பாண்டு அபயனின் இருப்பை அறிந்த மாமன்மார் தூமராக மலையில் படை வீடு அமைத்து அவனுடன் போரிட்டார்கள். பாண்டு அபயன் மாமன்மாரை தோற்கடித்து அவர்களின் படை வீட்டை கைப்பற்றி 2 வருடம் தன்னிடம் வைத்திருந்தான். பாண்டு அபயனது முன்னேற்றத்தை கண்ட அரசன் பாண்டு அபயனது ஆதிக்கத்தை கங்கையின் மறுகரையுடன் வைத்திருக்கும்படி கேட்டு கடிதம் எழுதினான். மாமன்மார் கோபப்பட்டார்கள். இதனால் அரசன் ஆட்சி பொறுப்பை மாமன்மாரிடம் கொடுத்தான். தீசன் என்பவன் ராஜ பிரதிநிதியாக நியமிக்கப்பட்டான். அபயன் உபதீச கிராமத்தில் இருந்து கொண்டு அரசனாக 20 வருட காலம் ஆட்சி செய்தான். தூமராக மலை பிரதேசத்தில் தும்பரியங்கானா என்னும் தடாகத்திற்கு அருகே சேதியா என்னும் பேருடைய யக்ஷினி ஒருத்தி பெண் குதிரை வடிவில் திரிந்தாள். அபயன் அந்த குதிரையாக உருமாறிய யக்ஷினியுடன் போரிட்டு அடக்கி கொல்ல முயன்றான். உனக்கு நாட்டை வென்று தருகிறேன், என்னை கொல்லாதே என்று யக்ஷினி கேட்டதற்கு இணங்க அவளை கொல்லாது விட்டு அவள் மூக்கில் துளையிட்டு கயிற்றால் கட்டினான். அவன் சென்ற இடமெல்லாம் குதிரையும் தொடர்ந்தது. நமக்கு இந்த கதை சூர்பனகையின் கதையை நினைவூட்டுகிறது. அரக்கர் உருமாறி திரிவது, மூக்கு அறுபடுவது இவை கதையின் தேவைக்காக பயன்படுத்தப்படுவதாக இங்கு உணர்கிறோம். நமக்கு சூர்பனகையின் கதை நினைவுக்கு வருவது இயல்பு. அரக்கர் உருமாறி திரிவது, மூக்கு அறுபடுவது இவை கதையின் தேவைக்காக பயன்படுத்துவதாக உணர்கிறோம். அபயன் தூமராக மலையில் 4 ஆண்டுகள் வசித்தான். பின் அரிதமலைக்கு வந்து போர் புரிவதற்காக 7 ஆண்டுகள் காத்திருந்தான். அபயன் யக்ஷினி குதிரையில் ஏறி தந்திரமாக மாமன்மாருடன் போரிட்டு அவர்களை கொன்று வெற்றி வாகை சூடினான். போரில் வென்ற பாண்டு அபயன் தன் பெரிய மாமன் அனுரா வசித்த இடத்துக்கு சென்றான். அந்த இடம் 2 அனுராதர்களுக்கு வீடாக அமைந்ததால் அனுராதபுரம் என்று அழைக்கப்பட்டது. மூத்த மாமன் அவனுக்கு சாதகமாக இருந்தமையால் அபயன் அவனை கொல்லவில்லை. பாண்டு அபயன் ஸ்வர்ணபாலியை பட்டத்து அரசியாக கொண்டு பட்டாபிஷேகம் சூட்டிக் கொண்டான். நகர முன்னேற்றத்திற்காக அரிய முயற்சிகளில் ஈடுபட்டான். நகர பாதுகாவலன் ஆனான். ஆழமான குளம் தோண்டி நீர் நிரப்பினான். அவனது பட்டாபிஷேகத்துக்கு அந்த வாவியிலிருந்து நீர் எடுக்கப்பட்டதால் அவ்வாவி அபயவாவி என்று அழைக்கப்பட்டது. பாண்டு அபயன் பொது கல்லறை, பொதுக்களம், மேற்றிசை ராணிகள் ஆலயம், வேசவனத்து ஆலைமரம், யோனர்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடம், மகா யக்ஞ சாலை ஆகியவற்றை அமைத்தான். நகரை சுத்தம் செய்வித்தான். இச்செயல்பாடுகளை செய்வதற்காக கல்லறைக்கு வடமேற்கே ஒரு கிராமத்தை ஏற்படுத்தினான். சண்டாள கிராமத்துக்கு வடகிழக்கில் சண்டாளர்களுக்காக தனியான ஒரு கல்லறை அமைத்தான். வேடுவர்களுக்கான குடிசைகள் வரிசையாக கட்டினான். மேலும் வடக்கே காமனி வாவி வரை
துறவிகளுக்கான ஒரு மடம் அமைக்கப்பட்டது. அப்பிரதேசத்தில் பல்வேறு மத பிரிவுகளைச் சேர்ந்த துறவிகளும் வாழ்ந்தார்கள். மாறுபட்ட கொள்கையுடைய 500 குடும்பங்கள் இங்கு வசித்தன. காமினி வாவியின் இக்கரையில் ஊர் ஊராக சென்று இறந்துண்ணும் துறவிகளுக்காக ஒரு மடத்தை கட்டினான். ஆசீவகர்களும் பிராமணர்களும் தங்குமிடங்களும் நோயற்றவர்கள் தங்கி சுகம் பெற ஒரு மனையையும் மண்டபத்தையும் கட்டினான். பாண்டு அபயன் காலத்தில் ஈழத்தில் ஆசீவகர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. சமகாலத்தில் பல்வேறு மதங்களும் ஈழத்தில் இருந்திருக்கின்றன என்பது இதன் மூலம் அறிய கிடக்கிறது. பாண்டு அபயன் காலத்தில் சமயப்பொறை கடைபிடிக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு மன்னன் மடம் கட்டி ஆதரித்து இருக்கின்றான். இவை வரலாற்று செய்திகள். பட்டாபிஷேகம் செய்து கொண்ட 10 ஆண்டுகளில் அத்தீவு முழுவதும் கிராம எல்லைகளாக உறுதிப்படுத்தப்பட்டன. பாண்டு அபயனுக்கும் இடையே 17 வருட காலம் அரசன் இன்றி ஆட்சி நடந்தது. அறிவித்திருந்த அரசன் பாண்டு அபயன் 37 வயதில் ஆட்சி பொறுப்பை ஏற்று அனுராதபுரியிலிருந்து திறம்பட ஆண்டான் என்று அறியப்படுகிறது. மூத்த சிவன் பாண்டு அபயனின் பின் அவனுக்கு ஸ்வர்ணபாலிக்கும் பிறந்த மகன் மூத்த சிவன். ஆட்சிக்கு இவன் வந்தான். நாடு அமைதியாக இருந்தது. இவன் மகாமேக வனம் என்னும் ஒரு பூங்காவை அமைத்தான். மூத்த சிவன் அனுராதபுரத்தில் இருந்து 60 ஆண்டுகள் அரசாண்டான். மூத்த சிவனுக்கு 2 பெண்களும் 10 குமாரர்களும் இருந்தார்கள். இவர்களுள் 2ஆம் குமாரன் தேவநம்பிரிய தீசன் குணத்திலும் அறிவிலும் சிறந்தவனாக விளங்கினான். தந்தையின், அதாவது மூத்த சிவனின் மறைவிற்கு பின் தேவநம்பிய தீசன் அரசனானான். தேவநம்பிய தீசனின் ஆட்சி. தேவநம்பிய தீசன் பட்டாபிஷேகம் செய்து கொண்ட போது பல அற்புதங்கள் நடந்தேறின. முதலாவதாக, பூமிக்கு கீழே புதையுண்டு கிடந்த புதையல்கள் தாமாகவே தரை மட்டத்திற்கு வந்தன. இரண்டாவதாக, இலங்கைக்கு அருகே கடலில் மூழ்கி போன கப்பல்களில் இருந்த அணிகலன்கள் பலவும் இயற்கையாக கடலில் உள்ள செல்வங்களும் கரை ஒதுங்கின. மூன்றாவதாக, எண்வகை முத்துக்களும் கடலுக்கு அடியில் இருந்து மேலெழுந்து வந்து கரையில் குவிந்தன என்று இவ்வாறு பல கூறப்படுகின்றன. இவற்றின் உண்மைத்தன்மை ஒரு புறம் இருக்க, இவ்வாறான கதைகள் அரசர், கதாநாயகர் போன்றோர் பெருமையை மிகுத்து காட்டுவதற்காக இணைக்கப்படுவதை வரலாற்றில் கதைகளில் நாம் காணலாம். தேவநம்பிய தீசனும் தர்ம அசோகனும் ஒருவரை ஒருவர் நேரில் பார்த்ததே இல்லை. ஆயினும் வெகு காலமாக அவர்கள் நண்பர்களாக இருந்தார்கள். எனது சிறு வயது பாட புத்தகங்களின்படி தேவநம்பிய தீசன் மகிந்தனை இன்று மிகுந்தலை என்று அறியப்படும் மலையில் முதலாக சந்தித்தான். மகிந்தன் தான் முதலில் தேவநம்பிய தீசனை சந்தித்தான் என்று கூறும் தகவல் கூட சரியானது என்று கொள்ளத்தக்க பிற சான்றுகள் கிடையாது. தேவநம்பிய தீசன் தனது பிரதம மந்திரியும் மருமகனுமான மகாரிடன், ராஜகுரு, ஒரு மந்திரி, நிதி காப்பாளர் ஆகிய 4வரையும் அசோகனுக்கு விலை மதிப்பெற்ற பொருட்களை எடுத்துச் செல்ல நியமித்தார். அவர்கள் கப்பலில் 7 நாட்கள் பயணம் செய்து பாடலிபுரத்தை அடைந்து பரிசு பொருட்களை அசோகனிடம் அளித்தார்கள். மனம் மகிழ்ந்த அசோக சக்கரவர்த்தியும் விலை மதிப்பெற்ற பொருட்களை தூதுவர் மூலமாக இலங்கை அரசனுக்கு அனுப்பி வைத்தார்.
அசோகனின் தூதுவர்கள் மன்னன் தமக்கிட்ட கட்டளையின்படி ஏற்கனவே முடிசூடி இருந்த இலங்கை மன்னனுக்கு மறுபட்டாபிஷேகம் செய்தார்கள். இவ்வாறு விசாக பௌர்ணமி அன்று தேவர்களுக்கு பிரியமானவன் என்னும் பெயர் கொண்ட தேவனாம் பிரியதீசன் மக்களுக்கு நன்மை செய்து வந்தான். மூன்றாம் பௌத்த மகாசபையும் மதம் பரப்பலும். மூன்றாம் பௌத்த மகாசபை முடிந்தது. புத்த மார்க்கத்துக்கு ஒளியூட்டிய மாகாளி புத்திர தேரர் மூன்றாம் மகாசபை முடிந்த பின் பௌத்த மதத்தின் எதிர்காலம் பற்றி சிந்தித்தார். அவர் பௌத்த மதம் அடுத்துள்ள நாடுகளில் வேரூன்ற போவதை உணர்ந்தார். எனவே மதம் பரப்புவதற்காக பல்வேறு நாடுகளுக்கும் தேரர்களை அனுப்பி வைத்தார். காஷ்மீர், காந்தாரம், மகிஷ மண்டலம், வனவாசம், அபராந்தகம் முதலிய நாடுகளுக்கு தேரர்கள் மத தூதுவராக அனுப்பி வைக்கப்பட்டார்கள். மகாதேரர், மகிந்தன், இதியர், உதியர், சம்பலர், பத்ரசாலர் ஆகிய தமது 5 சீடர்களையும் எழில்மிகு இலங்கை தீவில் இனிய புத்த மதத்தை ஏற்படுத்துங்கள் என்று கூறி அனுப்பி வைத்தார். அப்போது காஷ்மீரிலும் காந்தாரத்திலும் அற்புத சக்தி வாய்ந்த நாக மன்னன் அரவாளன் என்பவன் பேய்மழை பெய்தல், பயிர்களை வெள்ளத்தில் அழித்தல், காற்றில் பறத்தல், நீர்மேல் நடத்தல் போன்ற பயங்கரமான விளையாட்டுகளில் ஈடுபட்டிருந்தான். நாகர்கள் இதனை கண்டு பயந்தார்கள். தேரர் தமது அற்புத சக்தியால் இப்பயங்கர நிகழ்ச்சிகளுக்கு முடிவு கட்டினார். இந்த தகவல்களுக்கு மாறான தகவல்களும் உண்டு. நாக மன்னன் பௌத்த மதம் தனது நாட்டில் பரவுவதை எதிர்த்து கடம்போர் புரிந்தான். ஈட்டில் எதிர்க்க முடியாது தோல்வியை ஒப்புக்கொண்டு மதம் மாறினான் என்றும் அறியப்படுகிறது. இதன் மேல் இமாலயத்தில் உள்ள 84,000 நாகர்களும் ஏராளமான கந்தர்வர்களும் யக்ஷர்களும் கும்பந்தர்களும் புத்த மார்க்கத்தை சேர்ந்தார்கள். புத்தரும் அவரது போதனைகளும் சங்கமும் சிறப்புடன் நிலை பெற்றன. மகிஷ மண்டலத்தில் 40,000 பேர் தீட்சை பெற்றார்கள். வனவாசத்தில் 60,000 பேர் மதம் மாறினார்கள். 37,000 பேர் புத்த தீட்சை பெற்றனர். 500 விகாரைகள் கட்டப்பட்டன. இவ்வாறாக பௌத்த மதம் இப்பிரதேசங்களில் ஸ்தாபிக்கப்பட்டது. மகாராஷ்டிரத்தில் 84,000 பேர் விமோசன மார்க்கத்தின் பரிசை அடைந்தார்கள். 3,000 பேர் அவரிடம் தீட்சை பெற்றார்கள். இவ்வாறாக பௌத்த மதம் இமாலய பிரதேசத்திலும் பல்வேறு பகுதிகளிலும் பரப்பப்பட்டன. மகிந்தனது இலங்கை வரவு. அசோகன் உஜ்ஜயினிக்கு வரும் முன் நடந்த கதை இது. அவந்தி நாடு அசோகன் ஆட்சியில் இருந்தபோது ஒரு முறை அசோகன் வேதீசிய நகரில் தங்கினான். வேதீச நகரில் தேவி என்னும் பெயருடைய அழகி ஒருத்தியை சந்தித்தான். அவள் ஒரு வணிகன் மகள். அவளை அசோகன் மணந்தான். அவள் மூலமாக மகிந்தன் என்னும் மகனையும் 2 ஆண்டுகளின் பின் சங்கமித்தை என்னும் மகளையும் பெற்றான். மகிந்தன் துறவு மேற்கொண்டு 12 ஆண்டு காலம் ஆயிற்று. மூத்த சிவனுக்கு வயதாகிவிட்டதால் அவரது மகன் அரசனாக வேண்டும் என்னும் நிலை ஏற்பட்டது. மகிந்தன் அவனது குருநாதராலும் புத்த சங்கத்தினராலும் இடப்பட்ட கட்டளையின் பிரகாரம் தன்னுடன் 4 தேரர்களையும் சங்கமித்திரையையும் மகனையும் 6 அமானுஷ சக்தி படைத்த சுமணனையும் அழைத்து கொண்டு முதலில் தக்ஷிணகிரியில் உறவினர்களை சந்தித்தான். மகிந்தன் தாயாரின் ஊரான
வேதீசகிரியில் தாயாரை சந்தித்தான். தாயார் மகிழ்ச்சியுடன் அவனை வரவேற்று அவனுக்கும் அவனுடன் வந்தவர்களுக்கும் உணவளித்து வேதீசகிரி விகாரை வரையிலும் உடன் வந்தாள். மகிந்தன் தாயாருடன் இருந்தபோது தேரர் அவ்விடம் வந்தார். உரிய நேரம் வந்து விட்டது என்று உணர்ந்தார். என் தந்தையின் ஆணைப்படி நடக்கும் மகத்தான பட்டாபிஷேகத்தில் மாமன்னன் தேவநம்பிய தீசன் பங்கு கொள்வான். மும்மணிகளின் மதிப்பை அப்போது தூதுவர் சொல்ல கேட்டு உணர்வான். ஆனி மாதம் உபோசத தினத்தில் மிசாக மலையில் ஏறுவான். அதே நாளில் அழகிய இலங்கை தீவுக்கு நாம் செல்வோம் என்று எண்ணினான். இந்திரன் மகிந்தனிடம் இலங்கையை மாற்ற புறப்படுங்கள், சம்புத்தராலும் இது ஏற்கனவே உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கும், அங்கு உங்களுக்கு உதவுபவர்கள் நாங்களாக இருப்போம் என்றான். தேவியின் சகோதரி மகளுக்கு பந்தூகன் என்றொரு மகன் இருந்தான். தேரர் ஆனி மாத உபோசத தினத்தில் 4 தேரர்களுடனும் சுமணனுடனும் பந்தூகனுடனும் விகாரையில் இருந்து வானில் எழுந்து புறப்பட்டு மிசாக மலையில், அதாவது இன்று மிகுந்தலை மலை என்று சொல்லப்படுகின்ற அந்த மலையில் அம்பத்தலம் என்னும் வெளியில் வந்து இறங்கினர். இலங்கையின் பண்டைய வரலாற்றை கூறும் தீபவம்சம், மகாவம்சம் ஆகிய 2 நூல்களிலும் மகிந்தர் இலங்கைக்கு பயணம் செய்தது தேவநம்பிய தீசன் என்ற மன்னனை பௌத்தனாக மதம் மாற்றியது குறித்த தகவல்களை தருகின்றன. இவை 2மே மகிந்தர் பற்றிய முதன்மை சான்றுகளாக கொள்ளப்படுகின்றன. மகாவம்சம், தீபவம்சம் ஆகிய 2 நூல்களும் மகிந்தன் இலங்கைக்கு வந்தது பற்றியும் அவன் தேவநம்பிய தீசனை சந்தித்தது பற்றியும் பௌத்த மதத்தை இலங்கையில் பரப்பியது பற்றியும் கூறுகிறார். கல்வெட்டு மற்றும் இலக்கிய சான்றுகள் இலங்கையில் பொது ஆண்டுக்கு முன் 3ஆம் நூற்றாண்டில் பௌத்தம் பரவியதை காட்டுகின்றன. அடுத்ததாக அசோகரின் மகன் மகிந்தன் இலங்கைக்கு வந்ததாகவும் அசோகரின் மகள் சங்கமித்தை பௌத்த துறவியாக இலங்கைக்கு போதி மரத்தை கொண்டு வந்ததாகவும் மகாவம்சம் கூறும் தகவலை அசோகருடைய கல்வெட்டுக்கள் குறிப்பிடவில்லை. அத்துடன் சிங்கள கலையின் தொடக்க கால ஓவியங்கள் அல்லது சிற்பங்கள் இவை பற்றி குறிப்பிடவில்லை. மகிந்தன் இலங்கை அரசரை மதம் மாற்றிய வரலாறே கேள்விக்குறியாகிறது. புத்தர் பற்றிய பல ஆய்வுகள் மேற்கொண்டு வரும் பல பாலி மொழி நூல்களை மொழி மாற்றம் செய்தவரும் ஜெர்மானிய நாட்டை சேர்ந்தவருமான இந்திய இயலாளர் பேராசிரியர் எர்மன் ஆல்டன்பர்க் மகிந்தனின் கதையை தூய கண்டுபிடிப்பு என்று கூறியுள்ளார். அசோகரும் இந்தியாவில் ஆரம்ப வரலாறும் என்னும் நூலை எழுதிய V.A. ஸ்மித் இதனை அபத்தம் என்று கூறியுள்ளார். தன் மகன் மகிந்தனை பௌத்த மதம் பரப்புவதற்காக கோவிலுக்கு அர்ப்பணிப்பது பற்றியும் இலங்கை அரசை மதம் மாற்றுவதில் மகிந்தனின் பங்கு பற்றியும் அசோகரின் கல்வெட்டுக்கள் கூறப்படவில்லை. இவை அனைத்தும் மகாவம்சமும் தீபவம்சமும் கூறுகின்ற இந்த விவரங்களை ஆராயும் பொழுது இது பற்றிய தகவல்கள் உண்மையாக இருக்குமா என்றொரு கேள்விக்குறி. தேவநம்பிய தீசன் வேட்டையாடுவதற்காக 40,000 பேருடன் மிசாக மலையை, அதாவது மிகுந்தலை மலையை அடைந்தான். தேரர்களை அவனுக்கு காட்ட விரும்பிய மலை தேவன் மான் உருக்கொண்டு புதரில் நின்றிருந்தான். சாதுவான அந்த பிராணியை கொல்லுவது சரியல்ல என்று எண்ணிய தேவநம்பிய தீசன் வில்லில் நாணை பூட்டி ஒலியை எழுப்பினான். மான் மலையை நோக்கி ஓடியது.
இதுவே இன்று கூறப்படும் கதையாகும். மான் வந்தது, மானை அம்பின் சத்தத்தினால் அப்புறப்படுத்தினான் தேவநம்பிய தீசன் என்று கூறப்படும் இந்த கதை இன்று உள்ளது. தேவநம்பிய தீசன் மானை விரட்டி சென்று, மான் ஓடி சென்று தேரர்கள் அருகே நின்றதும், அரசன் பார்வைக்கு தேரர் வந்ததும் மான் மறைந்து விட்டது. பலரை கண்டால் தேவநம்பிய தீசன் பயந்து விடுவான் என்று நினைத்த தேரர் தன்னை மட்டுமே அவன் காணும்படி நின்றார். அரசனும் அவரை கண்டு பயந்து அசைவற்று நின்றான். தேரர் தீசனை அழைத்தார். தேரர் ஆகாய வழியாக வந்தமையை அறிந்து கொண்ட தேவநம்பிய தீசன், தேரரும் தேவநம்பிய தீசனும் நீண்ட நேரம் பேசிக்கொண்டார்கள். ஈற்றில் தேரர் அவனுக்கு குல கதிப தூபம் சித்தாந்தத்தை உபதேசித்தார். உபதேசத்தின் முடிவில் 40,000 பேர் மும்மணிகளை சரணடைந்தார்கள். மாலையில் அரசனுக்கு உணவு கொண்டு வந்தார்கள். அரசன் பிக்குகளையும் உணவு அருந்தும்படி கேட்டான். அவர்களை நகருக்கு வரும்படி கேட்டான். அதற்கு அவர்கள், நாம் இங்கேயே தங்குகிறோம் என்றார்கள். அரசனும், நாளை ரதம் அனுப்புகிறேன், வாருங்கள் என்று கூறி விடை பெற்றான். அரசன் பந்தூகனை தனியே அழைத்து தேரர்கள் வந்த நோக்கம் பற்றி கேட்டான். அரசர் தேரரின் பெயரை கேட்டதும், இது என் பாக்கியம் என்று பெருமகிழ்ச்சி அடைந்தான். பந்தூகனுக்கு அந்த கிராமத்து எல்லையுள் புத்த தீட்சையும் உபசம்பத தீட்சையும் செய்து வைத்தனர். அவனும் அரகந்த நிலையை அடைந்தான். தேரர் தர்மத்தை பிரச்சாரம் செய்யும் நேரத்தை அறிவிக்கும்படி சமநேர சுமணனுக்கு கட்டளையிட்டார். நேரம் அறிவிக்கும் போது அது எவ்வளவு தூரம் கேட்கும்படி செய்ய வேண்டும் என்று அவன் கேட்டதற்கு, தம்மபாணி முழுவதும் என்றார் தேரர். தம்மபாணி என்னும் பதம் அசோகனின் கல்வெட்டு ஒன்றில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. குஜராத் கத்தியவாரில் கிடைத்த அசோகனது கிருணார் கல்வெட்டு 2ஆம் பெரும்பாறை கல்வெட்டு கூறப்படுவதாவது, சர்வத் விஜிதே என்று ஆரம்பித்து சோடா, பாடா, சத்தியபுதோ, கேரளபுதோ, ஆதம்பரணி ஆகிய என்று வருகின்றது. இதன் பொருளாவது, அசோகர் இக்கல்வெட்டிலும் தான் கௌதம புத்தர் என்னும் தேவனுக்கு பிரியமானவன், தேவநம்பிய பிரிய என்று குறித்துள்ளார். அசோகர் தமது ஆட்சிக்கு உட்பட்ட பகுதியில் மட்டுமன்றி அண்டை நாடுகளான சேர, சோழ, பாண்டிய, சத்தியபுத்திரர், கேரளபுத்திரர், கேரளபுதோ, தாமிரபரணி அதாவது இலங்கை, கிரேக்க மன்னர் 2ஆம் ஆண்டியோகஸ் மற்றும் அவருடைய அண்டை நாடுகளுக்கும் இருவகை சிகிச்சைகளும் அளிக்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்துவதாக உள்ளது இந்த கல்வெட்டு. இதன் மூலம் அசோகன் காலத்தில் தாமிரபரணி என்று அறியப்படும் இலங்கைக்கு பௌத்த மத கொள்கைகள் எடுத்து செல்லப்பட்டிருக்கின்றன என்பது மட்டும் உறுதியாக அறியக்கூடியதாக உள்ளது. தேரர் வேண்டுகோளுக்கு இணங்க சமனோர சுமணன் தனது அதிசய சக்தி மூலம் தம்மபாணி முழுவதும், அதாவது இலங்கை முழுவதும் கேட்கும்படியாக தர்மத்தை பிரச்சாரம் செய்யும் நேரத்தை அறிவித்தான். அரசன் நாகசதுக்கத்தில் ஒரு பாறை மீது அமர்ந்து உணவு உட்கொண்டு கொண்டிருந்தான். அவனும் அந்த உரத்த அழைப்பை கேட்டான். என்ன நடந்தது என்று மன்னன் கேட்டதற்கு தேரர் சம்புத்தருடைய போதனை கேட்பதற்காக நேரம் அறிவிக்கப்பட்டது என்று பதிலளித்தார். இந்த அழைப்பை கேட்ட பூமி தேவர்கள் அதனை எதிரொலித்தனர். அது படிப்படியாக பிரம்ம சொர்க்கத்தை எட்டியது. ஏராளமான தேவர்கள் வந்து கூடினார்கள். தேரர் அந்த கூட்டத்திற்கு சமசித்த சுத்தத்தை உபதேசித்தார். எண்ணற்ற தேவர்கள் கொள்கைக்கு மாற்றப்பட்டனர். பல நாகர்களும் சுபானர்களும்
திரிசரணத்தை மேற்கொண்டனர் என்று சாரி புத்திரர் சொன்னபோது தேவர்கள் கூறியது போலவே இப்போது மகிந்தரிடமிருந்து இதை கேட்கவும் கூடினார்கள். தேரர்கள் ஆகாய வழியாக நகரின் கிழக்கு பகுதியில் வந்து இறங்கினார்கள். இங்குதான் முதல் தூபம் பின்னால் கட்டப்பட்டது. தேரர்கள் முதலில் இறங்கிய இடத்தில் கட்டப்பட்ட சேதியம் பிரம்மதேவ சேதியம் என்று பெயர் பெற்றது. மகிந்த தேரர் வந்தபோது அரசன் மகிந்த தேரரின் கையில் இருந்த பிக்ஷா பாத்திரத்தை தான் வாங்கி கொண்டு உபசரித்து வரவேற்று போற்றும் முறைப்படி அவர்களுக்கு வழிகாட்டி நகரத்துக்குள் அழைத்து வந்தான். ஆசனங்கள் தயாராவதை பார்த்த நிமித்தர்கள் பூமி இவர்களால் நிறைந்திருக்கிறது, இத்தீவில் இவர்கள் எஜமானர்கள் ஆவார்கள் என்று கூறினர். அரசன் தானே அவர்களை அழைத்து வந்து அவர்களுக்கு உணவளித்தான். உணவு உண்டு முடிந்ததும் அவர்கள் காலடியில் அமர்ந்து கொண்டு அரசனின் தம்பியும் உபராசனுமான மகாநாகனின் மனைவியான அனுலாவுக்கு சொல்லி அனுப்பினான். அனுலா 500 பெண்களுடன் வந்து அவரை வணங்கி காணிக்கை சமர்ப்பித்து ஒரு பக்கம் ஒதுங்கி நின்றாள். தேரர் பீடவத்து, விமானவத்து, சக்க சம்புத்தகம் ஆகியவற்றை உபதேசித்தார். அது கேட்ட பெண்கள் புனிதம் அடைவதற்குரிய முதல் நிலையை அடைந்தார்கள். நகர மக்கள் தேரர்களை பார்த்தவர்களிடமிருந்து அவர்கள் பெருமைகளை அறிந்தார்கள். தாமும் தேரர்களை பார்க்க விரும்பி அரண்மனை வாயிலில் வந்து ஒன்று கூடி ஆரவாரித்தார்கள். தேரர் அவர்களை காண்பதற்காக யானை கட்டுமிடம் சுத்தரிக்கப்பட்டு அலங்கரிக்கப்பட்டு அவர்கள் தகுதிக்கேற்ற ஆசனங்கள் தயாரிக்கப்பட்டன. மகாதேரர் மற்ற தேரர்களுடன் அங்கு சென்று தேவ தூத சித்தாந்தத்தை உபதேசித்தார். ஒன்று கூடியிருந்த நகர மக்களில் 1000 பேர் அதை கேட்டு புனிதம் பெறுவதற்கான முதல் நிலையை அடைந்தார்கள். இவ்வாறாக இலங்கை தீவில் தேரர் குருநாதரை போல இலங்கையை காப்பதற்காக உண்மையான தர்மத்தை 2 இடங்களில் இத்தீவின் மொழியிலேயே உபதேசித்தார். இவ்விதமாக உண்மையான மார்க்கம் அங்கு நிலை பெறச் செய்தார். மகிந்த தேரர் ஈழத்துக்கு பௌத்த மதத்தை கொண்டு வந்த வரலாறு. முதலாவதாக இலங்கை பண்டைய வரலாற்றை கூறும் தீபவம்சம், மகாவம்சம் ஆகிய 2 நூல்களிலும் மகிந்தர் இலங்கை பயணம் செய்தது தேவநம்பிய தீசன் என்ற மன்னனை பௌத்தனாக மதம் மாற்றியது குறித்த தகவல்கள் தரப்பட்டுள்ளன. இங்கே தொகை ஆக கொடுக்கப்படுகின்ற அத்தனை விடயங்களும் இந்த அத்தியாயத்தில் மேலே கூறப்பட்ட விவரங்களின் மேலே கூறப்பட்ட தகவல்களின் தொகுப்பாக்கமாகும். இலங்கை பண்டைய வரலாற்றை கூறும் தீபவம்சம், மகாவம்சம் ஆகிய 2 நூல்களிலும் மகிந்தர் இலங்கைக்கு பயணம் செய்தது தேவநம்பிய தீசன் என்ற மன்னனை பௌத்தனாக மதம் மாற்றியது குறித்த தகவல்கள் தரப்பட்டுள்ளன. இவை 2மே மகிந்தர் பற்றிய முதன்மை சான்றுகளாக கொள்ளப்படுகின்றன. இரண்டாவதாக கல்வெட்டு மற்றும் இலக்கிய சான்றுகள் இலங்கையில் பொது ஆண்டுக்கு முன் 3ஆம் நூற்றாண்டில் இலங்கையில் பௌத்த மதம் பரவியதை காட்டுகின்றன. மூன்றாவதாக அசோகரின் மகன் மைந்தன் இலங்கைக்கு வந்ததாகவும் அசோகரின் மகள் சங்கமித்தை பௌத்த துறவியாகி இலங்கைக்கு போதி மரத்தை கொண்டு வந்ததாகவும் மகாவம்சம் கூறும் தகவலை அசோகர் குறிப்பிடவில்லை. அத்துடன் 4ஆவதாக சிங்கள கலையின் தொடக்க கால ஓவியங்கள் அல்லது சிற்பங்கள் இவை பற்றி குறிப்பிடவில்லை. மைந்தன் இலங்கை அரசரை மதம் மாற்றிய வரலாறு கேள்விக்குறியாக உள்ளது. 5வது புத்தர் பற்றிய பல ஆய்வுகள் மேற்கொண்டு வரும் பல பாலி மொழி நூல்களை மொழி மாற்றம் செய்தவருமாகிய ஜெர்மானி நாட்டைச் சேர்ந்த
இந்திய இயலாளர் பேராசிரியர் எர்மன் ஆல்டன்பர்க் மகிந்தரின் கதையை தூய கண்டுபிடிப்பு என்று கூறியுள்ளார். ஆறாவதாக, அசோகரும் இந்தியாவின் ஆரம்ப வரலாறும் என்ற நூலை எழுதிய V.A. ஸ்மித் இதனை அபத்தம் என்று கூறியுள்ளார். தன் மகன் மகிந்தனை பௌத்த மதம் பரப்புவதற்காக கோயிலுக்கு அர்ப்பணித்தது பற்றியும் இலங்கை அரசரை மதம் மாற்றுவதில் மகிந்தன் பங்கு பற்றியும் அசோகரின் கல்வெட்டுகளில் கூறப்படவில்லை. வரலாற்று நூலை படிக்கும் முன் வரலாற்று ஆசிரியனை படி என்று சொல்லுவது ஒரு வரலாற்று ஆய்வாளனின் அடிப்படை. இன, மத, மொழி, பண்பாட்டு தன்மைகளுள் அமர்ந்து இனம் காண முடியாது போயிருக்கும் மனிதனின் வரலாற்று உண்மைகளை பிரித்து பார்ப்பது அத்துணை இலகுவானது அல்ல. மகாவம்சம் பொது ஆண்டின் பின் 5ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்டதாக அறியப்படுகிறது. பொது ஆண்டுக்கு முன் 3ஆம் நூற்றாண்டளவில் பௌத்தம் இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டது என்பதற்கான வலுவான சான்றுகள் இருக்கின்றன. தேவநம்பிய தீசன் கட்டிய மகாவிகாரையில் பௌத்த பிக்குகள் கூடி பௌத்தம் இந்தியாவில் தோன்றி பரவிய வரலாற்றையும் இலங்கையில் பௌத்தம் அறிமுகமான வரலாற்றையும் புத்தரது வரலாறு, பௌத்த மதத்தின் தோற்றம், வளர்ச்சி முதலியவற்றை இணைத்து பாலி மொழியில் அட்டகதா என்னும் பேரில் நாட்டார் பாடல்கள் பாடப்பட்டு வந்தன. அவை ஒரு காலகட்டத்தில் வரிசைப்படுத்தப்பட்டு ஒருங்கிணைக்கப்பட்டு அட்டகதா மகாவம்சம் என்னும் பேரில் தொகுக்கப்பட்டது. இந்த அட்டகதா மகாவம்சம் என்னும் செய்யுட்களை சான்றாக கொண்டு பொது ஆண்டின் பின் 4ஆம் நூற்றாண்டளவில் தீபவம்சமும் பொது ஆண்டின் பின் 6ஆம் நூற்றாண்டளவில் மகாவம்சமும் தொகுக்கப்பட்டன. மகாவம்சத்தை பாலி மொழியில் தொகுத்தவர் மகாநாம தேரர். இலங்கையில் பௌத்த மதம் கொண்டு வரப்பட்ட வரலாறு பற்றிய ஆய்வு இத்துடன் நிறைவு பெறுகிறது. தொடரும்.